வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அசாம், கேரளம், புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. வேட்பாளர்களின் கல்வி தகுதி, குற்றவியல் தகவல் ஆகியவை குறித்து இசிஐ நெட் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் போக்குவரத்து துறையில் ரயில்வே முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக வந்த செய்திகள் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். அசாம், கேரளம், புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று கேரளம் மாநிலம் திருவல்லாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மேற்காசிய பகுதியில் இந்தியர்கள், குறிப்பாக அங்கு பணிபுரியும் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளுடன் இந்தியாவின் உறவு வலுவாக இருப்பதால் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பின்னர் திருவனந்தபுரத்தில் சாலை மார்க்கமாக பிரச்சாரம் மேற்கொண்டார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு ராகுல்காந்தி ஆலப்புழாவில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சிக்கு வந்தால் கேரளம் மாநிலத்தில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். பின்னர் இடுக்கி, எர்ணாகுளம் மாவட்டங்களில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு பினராயி விஜயன் கண்ணூர் மாவட்டத்திலும், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எம்.ஏ. பேபி கோட்டயத்திலும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரியின் மாஹேயில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரிக்கான பிஜேபி பொறுப்பாளர் திரு மன்சுக் மாண்டவியா, சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட கட்சித் தலைவர் திரு விஜய், தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் கல்வி தகுதி, குற்றவியல் தகவல் ஆகியவை குறித்து இசிஐ நெட் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்பாளர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் இந்த செயலி மூலம் பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய தேர்தல் சேவை செயலியான இசிஐ நெட் தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகளையும் பெறுவதற்கு ஏதுவாக இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் போக்குவரத்து துறையில் ரயில்வே முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாள்தோறும் 25,000 ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் சேவைகளில் ரயில்வே சாதனை படைத்துள்ளதாக கூறிய அவர், வந்தே பாரத் ரயில் சேவைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் 1670 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு ரயில்வே புதிய சாதனை படைத்துள்ளது. 15,000 ரயில் என்ஜின்களையும் 6,600க்கும் மேற்பட்ட LHB ரயில் பெட்டிகளையும் தயாரித்துள்ளதாக ரயில்வே கூறியுள்ளது. சென்ற நிதியாண்டில் 119 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக வந்த செய்திகள் தவறானது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரான் உள்ளிட்ட மேற்காசிய நாடுகளிலிருந்து தடையின்றி கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக எந்தவித நிதி பிரச்சினையும் இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கூறியுள்ளார். ஈரானிலிருந்து இந்தியாவின் வரினார் துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் பண பரிவர்த்தனை பிரச்சினை காரணமாக சீனாவுக்கு திருப்பி அனுப்பியதாக வந்த தகவல்களை அவர் நிராகரித்துள்ளார். இந்தியா 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஈரானிலிருந்து 44,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு ஏற்றி வந்த சீபேர்ட் கப்பலிலிருந்து மங்களூரு துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்ததாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். மக்களரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும்.
வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை. நாட்டின் வளர்ச்சியில் கல்வியின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மோத்திஹரியில் மகாத்மா காந்தி மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக நினைவு மண்டபத்தில் மலர் தூவி திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சல் குமார் புனேயில் உள்ள திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கல்விக் கழகத்தை இன்று ஆய்வு செய்தார். தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் செயல்படும் பல்வேறு நிறுவனங்களையும் அவர் பார்வையிட்டார். திரைப்பட அரங்கம், எடிட்டிங் வசதிகள், திரைப்பட தயாரிப்பு அரங்கங்களை அவர் ஆய்வு செய்தார். தாத்ராவில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். இன்று காலை நைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களில் நிரப்பும் இடத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் காயமடைந்த 4 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் வாகனங்களும் கட்டிடங்களும் சேதமடைந்ததாக தாத்ரா மாவட்ட ஆட்சியர் திரு பிரியங்க் கிஷோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் பொருட்களுக்கு சுங்கவரி விலக்கு அளித்துள்ளதை வரவேற்பதாக மருத்துவ உபகரணங்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் நிர்வாக இயக்குநர் திரு பிரவீன்குமார் மிட்டல் தெரிவித்துள்ளார். ஆகாஷவாணிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூலம் மருத்துவ உபகரணங்களின் விலை உயர்வை தடுக்க முடியும் என்று கூறினார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் தெற்கு ரயில்வே சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பயணியர் போக்குவரத்தில் 4.9% வளர்ச்சியடைந்து 76,76,00,000 பேர் பயணம் மேற்கொண்டதாக கூறியுள்ளது. இதன் மூலம் தெற்கு ரயில்வேவுக்கு 8,269 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற நிதியாண்டில் 42 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு 3,841 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. துபாய் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் வானிலேயே முறியடிக்கப்பட்டது. இதன் உதிரி பாகங்கள் கட்டிடங்கள் மீது விழுந்ததால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் ராணுவ செய்தித் தொடர்பாளர் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேட்டோ பொதுச் செயலாளர் திரு மார்க் ரூட்டே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வாஷிங்டனில் ஆலோசனை நடத்தவுள்ளார். அமெரிக்க உள்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, பாதுகாப்பு அமைச்சர் பெட்டி ஹெங்செட் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணி வெற்றி பெற்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் 163 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய தில்லி அணி 19வது ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணிக்கு எதிராக டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மெனார்கா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூனாச்சா இணையும் சித்தாந்த் பாந்தியா இணையும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் டெனிஸ் மோல்ஷனோவ், ஜப்பானின் சீட்டா வட்டான்பே இணையை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் லித்துவானியாவின் எடாஸ் பட்விலாஸ், போர்ச்சுகலின் டியாகோ பெரிரியா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாம், கேரளம், புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. வேட்பாளர்களின் கல்வித் தகுதி, குற்றவியல் தகவல் ஆகியவை குறித்து இசிஐ நெட் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் போக்குவரத்து துறையில் ரயில்வே முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக வந்த செய்திகள் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.